வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ். விருதுநகர்லேருந்து சத்யநேசன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வீடு கட்ட ஆரம்பிக்கும் போது இருக்கிற சந்தோஷம், மகிழ்ச்சி வீட்டு வேலை முடியும் போது இருக்கிறதா என்பதை குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்முடைய சேனல் நீங்கள் முதல்ல பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிறைய இடங்களில் வேலையை போய் பார்த்து பேசிட்டு முடிக்கும்போது சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சார் எப்படி நம்ம இப்போ ஆரம்பிக்கிறோமோ அதே மாதிரி நல்லபடியாக எனக்கு முடிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் முடிச்சு கொடுத்துருவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன். ஆனால் நிறைய இடங்களில் பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போது ஆரம்பிச்சிடுறாங்க, முடிக்கும் போது பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகளோடு ஒரு சில வேலைகள் முடியுது. ஒரு சில வேலைகள் வேறு ஆளும் மாறிடுறாங்க. ஒரு பில்டிங் முடியறதுக்குள்ளே 4 பேர் 5 பேர் இந்த மாதிரி நிறையா மாறிடுது. அதனால் இப்படிப்பட்ட விஷயங்கள் வராமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில் நம்ம பேசும்போது மொத்த கான்ட்ராக்ட் ஆளும் சரி, லேபராக இருந்தாலும் சரி, தினக்கூலிக்கு கொடுத்தாலும் சரி, ஆரம்பத்திலே உங்களுடைய பிளானை சொல்லிடணும். எத்தனை சதுரடி கட்ட போகிறீங்க, அமௌண்ட் எவ்வளோ வச்சுருக்கீங்க, என்ன பட்ஜெட்டு, ரூம் அமைப்புகள் எப்படி வேணுங்கிறத 2 பேருமே ஓப்பனாக பேசி உங்கள் மேஸ்திரிகிட்டையோ அல்லது உங்கள் இன்ஜினியர்கிட்டையோ சொல்லிடணும். சார் எங்கள் பட்ஜெட் இவ்வளவு, இதுக்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற விவரத்தை சொல்லிடணும். அவங்களும் என்னென்ன தேவைன்னு சொல்லி கேட்கும்போது அதை எல்லாத்தையும் சொல்லிடணும். இது ஆரம்பத்திலேயோ நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி வேலையை முடிச்சு கொண்டு வருவாங்க. எங்களை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா, இந்த பட்ஜெட்டில் முடிக்கணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேலையை முடிச்சிடுவோம். அப்போ அது ஒரு சில இடங்களில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சொல்லாமையே கடைசியில் எனக்கு சம்பு தொட்டிக்கு ஒரு சதுரம் கணக்கு போக்கணும், கணக்கு சேர்க்கணும், படிக்கட்டுக்கு ஒரு சதுரம் சேர்க்கணும், போர்ட்டிகோவுக்கு ஒரு சதுரம் சேர்க்கணும், 2 பீம் போட்டிருக்கிறோம் அதுக்கு ஒரு சதுரம் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கூட ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னார், சார் 2 பீம் போட்டிருக்காங்களா, அதுக்கு ஒரு சதுரம் சேர்க்கணும்னு சொல்கிறாரு சார். ஒரு சதுரத்துக்கு எவ்வளோ கேட்டேன், ஒரு சதுரத்துக்கு 2 லட்ச ரூபா. அப்போ 2 பீம் போட்டதுக்கு ஒரு சதுரம் சேர்த்தா என்ன ஆகுது? அதனால் முதல்ல பேசிடணும், கொட்டேஷன் வாங்கிடணும். இப்போ நாங்களாக இருந்தாலுமே என்னென்ன வேலைகள் செய்து தருவோம் அப்படிங்கிறத நம்ம கொட்டேஷன் எழுதி கொடுத்துருவோம். அவங்களுக்குமே ஓப்பனாக தெரியும், வெளிப்படையாக தெரியும், இந்த வேலைகள் பார்த்து கொடுப்பாங்க. அப்போ அது போக அடுத்த வேலைகள் நம்ம எதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை அப்படியும் ட்ராவல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்படிப்பட்ட விஷயங்கள் ஆரம்பத்தில் நம்ம கிளியர் பண்ணிட்டோம்னா நமக்கு கடைசியில் பிரச்சனை இல்லாமல் முடியும். இல்லை அப்படின்னா ஆரம்பத்தில் நம்ம எதுவும் பேசாமல் விட்டுட்டு வேலையை பார்க்க விட்டுட்டு வேலை சீக்கிரமாக நடக்கும். கட்டட வேலைகள் சீக்கிரமாக ஒரு 10 நாள் கட்டடம் மேலே ஏறிடும், காங்கிட்டு போட்டுருவாங்க. அடுத்தது ஃபினிஷிங் ஸ்டேஜில் தான் மாறி மாறி பிரச்சனைகளும் கேள்விகளும் சந்தேகங்களும் எழுப்பிக்கிட்டே இருக்கும். ஆரம்பத்தில் இருக்கிற அமௌண்ட்டை வச்சு ஏற்றிடும். கடைசியில் ஃபினிஷிங் ஸ்டேஜில் தான் அமௌண்ட் நிறையா தேவைப்படும். அந்த நேரத்தில் தான் 2 பேருக்குமே சிக்கலாகிற ஒரு நேரம். அவங்கள்ட்ட இருக்கிற அமௌண்ட்டை வச்சு அவங்க முடிக்கணும்னு நினைப்பாங்க. நம்ம வேற ஒரு பிளானோடு இருந்தோம்னா வேலையை முடிக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் முதலே கிளியர் பண்ணிடுங்க. இவ்வளோதான், என்னென்ன வேணும், டைல்ஸ் வேணுமா, கிரானைட் வேணுமா, இது கதவு என்ன போடணும், பெயிண்டிங் ஒர்க்லாம் எப்படி அப்படிங்கிற எல்லா ஃபுல் டீட்டெயில்ஸு உட்காந்து 2 பேரும் உட்காந்து மனம் திறந்து பேசி வேலையை பார்த்துட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லபடியாக முடிக்க முடியும். ஆரம்பத்தில் நிறைய இடங்கள் அது மாதிரி பேசாமல் கடைசியில் இவ்வளோ கொடுத்தாத்தான் வேலையை முடிக்க முடியும்னு சொல்கிறாங்க. சார் என்ன செய்யலாம், என்ன செய்ய முடியும்? நான் என்ன செய்ய முடியும்? நான் ஒன்றுமே செய்ய முடியாது. ஐடியா வேணால் சொல்லலாம், இப்போ இப்படி இருங்க அப்படின்னு வேணால் சொல்லலாம். மற்றபடி நம்ம ஆரம்பத்தில் பேசியிருக்கணும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு கடைசியில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் உங்களுக்குள்ளே பேசி முடிச்சுக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக நம்ம அடிக்கடி பார்க்குறவங்க, ரொம்ப நெருக்கமானவங்க, ஃப்ரெண்டு, இப்படிப்பட்டவங்கள்ட்ட ரொம்ப நம்ம வேலை பார்க்குறதா பார்க்கக்கூடாதா அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக செயல்படுவோம். ஏன்னா அடிக்கடி பார்க்குறவங்க அப்படின்னா நம்ம நேம் டெவலப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, நம்ம நேம் படுதடைகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறது. அதனால் தெளிவாக பேசிக்கங்க. வேலை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தெளிவாக முதலே பேசி கிளியர் பண்ணிவிட்டு வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் 2 பேருக்கு ஓப்பனாக இருக்கும். ஒரு பில்டிங்கினுடைய மொத்த காஸ்ட்டு இவ்வளோ தான் செலவு வரும், டோட்டல் கான்ட்ராக்ட்னா இத்தனை லட்ச ரூபா கொடுங்க, மொத்தத்துக்கு எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்துருன்னு சொல்லி பேசிடுங்க.
இல்லை கூலி கான்ட்ராக்டா, இந்தந்த வேலைகள் நாங்கள் பார்த்து தருவோம் அப்படிங்கிறப்ப இதுக்கு இவ்வளோ அமௌண்ட்டு, அதை பேசி முடிச்சிருங்க. தினக்கூலினா ஒன்றுமே நம்ம பார்க்க வேண்டியதில்லை, வேலை பார்த்தா சம்பளம் வாங்க போகிறோம். அவங்களுக்கே தெரியும் இன்றைக்கி இந்தந்த வேலைகள் நடந்திருக்கு அப்படின்ட்டு. இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நிறையா சப்ஸ்கிரைபர்கள் வந்து கடைசியில் தான் வந்து சார் இப்படி ஆயிடுச்சு என்ன செய்யலாம்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அதுக்காக தான் அந்த பதிவு. ஓகே, உங்களுடைய கருத்துக்களை மறக்காம தெரிவிங்க. வர நாட்கள் ஒரு புதிய வேலைகள் ஆரம்பிக்க இருக்கிறோம். வீடு கட்ட நிறையா பேர் கேட்டிருக்கிறாங்க. உங்களுக்கும் வீடு கட்ட விரும்பினா என்னோட கூட தொடர்பு கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, கட்டிட ஆலோசனைகள் உங்களுக்கு கொடுக்கப்படும். கொத்தனார் அடிப்படை பயிற்சியும் இலவசமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஓகே, மீண்டும் அடுத்த வீடியோவில்